வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மூத்த காங்கிரஸ் தலைவரும் இலக்கியவாதியுமான குமாரி அனந்தன் புதன்கிழமை சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வயது முதிர்வு காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தார். ஆனந்தனை நினைவு கூர்ந்த ரஜினிகாந்த் அவரை ஒரு நேர்மையான அரசியல்வாதி மற்றும் ஒரு சிறந்த மனிதர் என்று புகழ்ந்தார். சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய மூத்த நடிகர் அனந்தனின் சமூகத்திற்கும் பொது வாழ்க்கைக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகளை நினைவுகூர்ந்து துயரமடைந்த குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். குமாரி அனந்தன் நீண்ட மற்றும் மரியாதைக்குரிய அரசியல் வாழ்க்கையை கொண்டிருந்தார். 5 முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 1977ஆம் ஆண்டு நாகர்கோவில் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இலக்கிய பங்களிப்புகள் மற்றும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் பரவலாக மதிக்கப்படும் அனந்தன் நேர்மை மற்றும் மக்கள் நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியும் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அனந்தனின் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க சேவை மற்றும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஆர்வம் ஆகியவற்றை பாராட்டினார். எக்ஸில் வெளியிடப்பட்ட செய்தியில் பிரதமர் மோடி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக அனந்தன் மேற்கொண்ட முயற்சிகளை நினைவு கூர்ந்தார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்தார். பாஜக தலைவரும் தெலுங்கானாவின் முன்னாள் ஆளுநருமான குமாரி அனந்தனின் மகள் தமிழிசை சௌந்தரராஜன் தனது தந்தையின் மறைவைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஒரு உணர்ச்சிபூர்வமான செய்தியை எழுதினார். நான் தமிழ் பேசவில்லை, ஏனென்றால் நான் அதை கற்றுக்கொண்டேன். தமிழ் என்னை பெற்றெடுத்ததால் நான் தமிழ் பேசுகிறேன். தனது தமிழ் அடையாளத்தில் பெருமையை வளர்த்ததற்காக தனது தந்தைக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் அவர் இப்போது தனது மறைந்த தாயுடன் சேர்ந்து நித்தியத்தில் கலந்திருப்பதாகவும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் அனந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறார். எக்ஸில் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட ஷா அனந்தனை ஒரு குறிப்பிடத்தக்க இலக்கியவாதி என்றும் கலாச்சார காரணங்களுக்காக மிகுந்த அர்ப்பணிப்புடன் இருந்தவர் என்றும் குறிப்பிட்டார். தனது இரங்கலை தெரிவிக்க தமிழிசை சௌந்தரராஜனுடன் பேசியதாக குறிப்பிட்டார். அனந்தனின் மரணம் சமூகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பை குறிக்கிறது என்பதை வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.